தமிழ் மொழி மற்றும் தமிழ் இலக்கிய பாடங்களை போதிக்கும் விவகாரத்தில் பள்ளிகள் கல்வி அமைச்சின் சுற்றறிக்கையை பின்பற்ற வேண்டும். தலைமை ஆசிரியர்களுக்கும் பள்ளி முதல்வர்களுக்கும் அதனை நினைவுபடுத்துமாறு அனைத்து மாநில கல்வி இயக்குநர்களையும் அமைச்சு உத்தரவிட்டுள்ளது. பள்ளிகளில் கூடுதல் பாடங்களாக தமிழ் மொழி மற்றும் தமிழ் இலக்கிய வகுப்புகள் குறித்து பத்திரிகைகளிலும் டிக்டாக் வீடியோக்களிலும் வைரலாகியுள்ள விவகாரம் தொடர்பில் அமைச்சு இந்த நினைவூட்டலை விடுத்துள்ளது. மாணவர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடங்களை எடுத்து படிக்க வாய்ப்பு வழங்குவதில் அமைச்சு உறுதியாக உள்ளது. அதன் காரணமாகத்தான் பன்முக மலேசிய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் பள்ளிகளில் தமிழ் மொழி உள்ளிட்டவை கூடுதல் பாடங்களாக போதிக்கப்படுகின்றன. தமிழ் பள்ளிகளில் முக்கிய பாடமாகவும் எஸ்கே எனப்படும் தேசிய பள்ளிகளில் கூடுதல் விருப்ப பாடமாகவும் தமிழ் மொழி போதிக்கப்படுகிறது. தேசிய இடைநிலை பள்ளிகளிலும் மாணவர்கள் தமிழ் மொழியை கற்கும் உரிமையும் ஒருபோதும் மறுக்கப்பட்டதில்லை. 1996 ஆண்டு கல்வி சட்டத்திற்கு ஏற்ப குறைந்தது 15 மாணவர்களின் பெற்றோர்கள் கேட்டுக்கொண்டால் இடைநிலை பள்ளிகளில் தமிழ் மொழியும் தமிழ் இலக்கியமும் கூடுதல் பாடங்களாக போதிக்கப்படலாம். அதற்காக தமிழ் மொழி ஆசிரியர்களுக்கான பயிற்சிகள், கற்றல் கற்பித்தல் உபகரணங்களை தருவித்தல், தமிழ் பள்ளிகளுக்கான ஆதரவு என பல்வேறு நடவடிக்கைகளை அமைச்சு எடுத்து வருகிறது. பாடங்களில் தமிழ் மொழி பாட ஆசிரியர்களுக்கான காலி இடங்களும் உரிய முறையில் நிரப்பப்பட்டு வருகின்றன. எனவே பாட அட்டவணையில் செய்யப்படும் மாற்றங்கள் குறித்து பள்ளி நிர்வாகங்கள் பெற்றோர்களுக்கு உரிய முறையில் தெரிவிக்க வேண்டும். முன்னேற்பாடுகளை செய்ய இந்த தகவல் தொடர்பு சுமூகமாக இருப்பது அவசியமாகும் என அமைச்சு நினைவுறுத்தியது.